ஒருமுறை இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். கிரேக்க பதத்திலே அது எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது நமக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. இயேசு சொன்னார், கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுவதை, நீங்கள் விசுவாசத்தில் வளர்வதை எப்போதும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ விசுவாசத்துல நான் எப்படி வளர வேண்டும், அதில் எப்படி தொடர வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்தி இந்த செய்திக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பானவர்களே, கர்த்தர் நமக்கு அவருடைய சுவிசேஷத்தை, அவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள் அவர் தம்முடைய விசுவாசத்தை வைக்கிறார். ஒருமுறை இயேசு சொன்னார், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னார். கிரேக்க பதத்திலே அது எவ்வாறு சொல்லப்படுகிறது என்றால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். அன்பானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது நமக்கு விசுவாசம் கொடுக்கப்படுகிறது. இயேசு சொன்னார், கடுகளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு போ என்று சொல்லுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் உறுதிப்படுவதை, நீங்கள் விசுவாசத்தில் வளர்வதை எப்போதும் நிச்சயப்படுத்திக் கொள்ளுங்க. அப்போ விசுவாசத்துல நான் எப்படி வளர வேண்டும், அதில் எப்படி தொடர வேண்டும் என்று நீங்கள் ஒருவேளை கேள்வி கேட்கலாம். அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசத்தில் வளர்வது எப்படி என்றால், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையும், அவர் கொடுத்திருக்கிற தீர்க்க தரிசனங்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. நீங்க ஞாபகப்படுத்தாம ஒருவேளை விட்டுட்டீங்கன்னா, இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை மேற்கொண்டு விடும், பாவ காரியங்கள் மேற்கொண்டு விடும். ஒருவேளை நீங்க நல்ல காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம், வேலைக்கு போயிட்டு வரலாம், காலேஜுக்கு போயிட்டு வரலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு வரலாம், படிச்சுட்டு வரலாம், எல்லாத்துலேயுமே எந்த பிரச்சனையுமே இல்லை. பட் இவைகள் எல்லாமே நீங்க ரெகுலரா செஞ்சுட்டு வந்தாலும் உங்கள் உள்ளத்திலே தேவ திட்டத்தை குறித்த, அந்த தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்த அந்த கான்ஷியஸ்னஸ் அது எப்போது உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் ஒருவேளை நீங்கள் மறந்து கூட போகலாம். ஏன்னா இன்றைய உலகத்துல பிஸியா இருக்கிறப்போ, ஆண்டவர் எனக்கு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க நினைச்சிருப்பீங்க, அப்புறம் அப்படியே நீங்க மறந்து போகலாம். ஆகவே ஒவ்வொரு நாளும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை குறிப்பாக அவைகளை எழுதி வைத்து கொண்டு, இன்ஃபேக்ட் அவைகளை நீங்கள் உங்க கையில் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அதை பேச வேண்டும், நீங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும், தேவனிடத்தை சொல்ல வேண்டும், உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாசத்தில் தொடர்வதற்கான முதல் படியாக இருக்கிறது. இரண்டாவது, தேவன் உங்களுக்கு என்னென்னலாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ, அந்த வாக்கு தத்தங்களை உங்களுடைய மனக்கண்களிலே தரிசனமாக கொண்டு வாருங்கள். ஒருவேளை உங்களிடத்தில் அவர் சொல்லியிருக்கலாம், நீ இந்த வெளிநாட்டிற்கு போய் நல்ல வேலைக்கு செல்ல போகிறாய், நீ படிக்கப் போகிறாய், அல்லது உனக்கு இப்படிப்பட்ட உத்தியோகம் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கலாம். அந்த காரியங்களை குறித்து நீங்கள் வசனத்தோடு உங்கள் மனக்கண்களிலே தரிசனமாக கொண்டு வாருங்கள். ஏன்னா கடவுள் நமக்கு விருப்பங்களையும் தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் நம் உள்ளத்திலே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அதை நீங்க எப்படி உங்க மனசுல புரிஞ்சுக்கலாம்னா, அதை ஒரு தரிசனமாக பாருங்க. அன்பானவர்களே, நீங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் தரிசனங்களை பார்த்துட்டே இருங்க, உங்க மனசுல பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னே பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்லியிருக்க வசனத்தின்படி அவர் உங்களை மலட்டு கர்ப்பத்திலிருந்து விடுதலையாக்க முடியும் என்பதை சொல்லிக்கொண்டே நீங்க பார்த்துட்டுருங்க. அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில அந்த தரிசனங்கள் மெய்யாவதை நீங்க பார்க்க முடியும். முதலாவது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை நீங்க சொல்லுங்க, அதை நீங்க உங்க உள்ளத்திற்குள்ள ஞாபகப்படுத்துங்க, வாக்குத்தத்தங்களை பாருங்க. உதாரணத்திற்கு நான் வேதாகமத்திலிருந்து ஒருவரை குறித்து சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாம் என்ற மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. ஆபிரகாமை 75 வயதில் தேவன் அழைத்தார்.
75 வயதிலே அழைத்து, நான் உனக்கு சொல்லப்படுகிற தேசத்திற்கு நீ போ என்று மெசபெட்டோமியா தேசத்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு வந்தார். 75 வயசுலேருந்து அவருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எதுவும் நடக்கிற மாதிரியே இல்லை. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன பிரதானமான வாக்குத்தத்தம் என்னவென்றால், உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், உன் சந்ததிக்குள் உலகத்தினுள்ள எல்லா ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று சொன்னார். ஆனால் ஆபிரகாமுக்கு குழந்தையே இல்லை, குழந்தையே பிறக்கல. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாம அவர் அப்படியே என்ன செய்தார் என்றால், தனக்கு யார் வாரிசாக இருப்பார்களோ என்று அவர் தனக்குள்ளே கணக்கு போட ஆரம்பித்து விட்டார். தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து, எலையசார் என்னுடைய வேலைக்காரன் என்னுடைய மகனாக வாரிசாக இருப்பானோ என்று கடவுளிடத்தில் பேசுகிறார். தன்னுடைய மனைவியாகிய சாரால் சொல்லுகிற காரியத்தின் நிமித்தம் தன்னுடைய வேலைக்கார பெண்ணாகிய ஆகாரிடத்தில் சேர்ந்து ஒரு மகனை பெற்றெடுக்கிறார். இஸ்மவேல் என்ற மகனை பெற்றெடுக்கிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், இஸ்மவேல் என்னுடைய வாரிசோ, என்னுடைய வம்சமோ என்று கேட்கிறார். ஆண்டவர் சொன்னார், வாக்குத்தத்தத்தின் பிள்ளை உன்னிடத்திலிருந்தான் புறப்படும் என்று சொன்னார். ஆனால் பாருங்கள், இது சொல்லி பல ஆண்டுகளாயிற்று. அவருடைய வாழ்க்கையில அவருக்கும் சாராளுக்கும் குழந்தை பிறக்கவே இல்லை. ஒரு நாள் அவர் கூடாரத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், உன் கூடாரத்தில் இருந்தது போதும், வெளியே வா என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் இயலாமைக்குள் உங்களை முடக்கி கொண்டிருந்தது போதும், இயலாமை விட்டு வெளியே வாருங்கள். உங்கள் கற்பனையையும் உங்கள் தரிசனத்தையும் பார்க்கும்படிக்கு உங்கள் இயலாமையை புறம்பே தள்ளுங்கள். ஆபிரகாமை கூடாரத்திற்கு வெளியே அழைத்து நட்சத்திரங்களில் எண்ணிப்பார் என்று வானத்தை காட்டுகிறார். ஆம் அன்பானவர்களே, அந்த கானான் தேசத்துல, இன்றைய இஸ்ரேல் தேசத்துல, அந்த கடற்கரை ஓரத்துல அவர் நட்சத்திரங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டிருந்தார். நீங்க எத்தனை நாள் எண்ணிருப்பார் நினைக்கிறீங்க? தினமும் எண்ணிட்டு இருப்பார். நட்சத்திரங்களை பார்க்கும்போதெல்லாம் 1, 2, 3 என்று அந்த தேசத்துல நட்சத்திரங்கள்லாம் ரொம்ப நெருங்கி இருக்குமா. அவ்வளோ நட்சத்திரங்களா, எண்ணியவே முடியாதாம். நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது, இப்படியாக நான் கற்பனை செய்கிறேன், ஒவ்வொரு நட்சத்திரமும் அவரை பார்த்து ஒரு குழந்தையைப் போல சிரித்திருக்கும். அவர் அந்த வாக்குத்தத்தத்தை நினைத்ததோடு மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தத்தை பார்க்க ஆரம்பித்து விட்டார். அன்பானவர்களே, தேவன் முதலாவது ஒரு வசனத்தை சொல்லிட்ட பிறகு அந்த வசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு தரிசனமாக காட்டுகிறார். நீங்கள் தரிசனமாக அதை பாருங்கள். அதற்கு பிறகு மூன்றாவதாக, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர் என்று வேதம் சொல்கிறது. அன்பானவர்களே, குழந்தை இல்லாமல் இருந்தார். ஆனால் எல்லாரும் ஆபிரகாமை ஆபிராம் என்ற பெயரிலிருந்து ஆபிரகாம் என்று அழைக்க துவங்கினார்கள். கர்த்தர் தான் அப்படி பெயரை மாத்தினார். ஆபிரகாம் என்று அவர் கூப்பிடப்பட வேண்டும் என்று. சாரா என்ற பெயரை சாராள் என்று மாற்றினார். ஏன்னா பெயர் மாற்றத்திலிருந்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஒருவரை கூப்பிடும் பொழுது, ஜாதிகளுக்கு தகப்பனே, ஓ அநேகருக்கு தாயே என்று மாறி மாறி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன், ஜாதிகளுக்கு தகப்பனாக வாய்ப்பே இல்லாத வயதான கிழவனாக இருந்த ஆபிரகாமை ஜாதிகளுக்கு தகப்பனாக மாற்றினார். இல்லாதவற்றை இருக்கிறவைகளாக அழைக்கும்படி செய்தார். ஆகவே நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, எந்த நன்மை ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இல்லையோ அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அதை நீங்கள் கூப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில அது வந்து உங்களுக்கு உரித்ததாக மாறும். ஆம் அன்பானவர்களே, முதலாவது விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைப்பதற்கு நீங்க என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் வசனங்களை நினைவு கூறுங்க. அதை உங்கள் தரிசனத்தில் பாருங்க. மூன்றாவது, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள். அப்பொழுது உங்களை நன்மைகள் நிரப்பும். சோர்ந்து போகாதீங்க. எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி உங்களே நீங்க கண்டம் பண்ணிக்காதீங்க. ஏற்கனவே நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது விசுவாசம் உள்ள வந்துருச்சு. இப்போ ஒண்ணுமே செய்ய வேண்டாம். அந்த விசுவாசத்துக்கு வேலை கொடுங்க, அந்த விசுவாசத்துக்கு பயிற்சி கொடுங்க, அந்த விசுவாசத்துல நீங்க வளருங்க. நீங்கள் அதை செய்யும் பொழுது பெரிய காரியங்களை பார்க்க போறீங்க. சத்துரு வெட்கப்பட்டு போவான், மனச்சோர்வுகள் நீங்கி போகும், மாம்சத்தின் வல்லமைகள் உடைந்து போகும். நீங்க பெரிய காரியங்களை பாருங்க, பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அடிக்கடி எனக்கு விசுவாசமே இல்லையே, என் விசுவாசம் சரியில்லையே என்று நாங்கள் கலங்குகிறோம். ஆனால் நீர் இப்பொழுது எங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறீர். விசுவாசத்தில் தொடர்ந்து செல்வதற்கு எங்களுக்கு காண்பித்த வெளிப்பாடுகளை, வாக்குத்தத்தங்களை நாங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அவைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர். அவைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்.
ஆபிரகாம் நட்சத்திரங்களை பார்த்ததைப் போல நாங்களும் வாக்குத்தத்தங்களை பார்க்க செய்யும். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறதைப் போல எங்களுடைய எல்லா நன்மைகளும் விசுவாசத்தில் கூப்பிட எங்களுக்கு உதவி செய்யும். நீர் அப்படி செய்யப்போகிறபடியால் கோடான கோடி நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். விசுவாசமானது நாம் காணப்படாதவைகளின் நம்பிக்கையும் நம்பப்படுகிறவைகளின் உறுதியுமாக இருக்கிறது. கூப்பிடுங்க உங்க நன்மைகளை. என்ன அவர் வாக்கு பண்ணியிருக்காரோ அது உங்களுக்கு வந்து சேரும். விசுவாசிங்க, பெரிய காரியங்களை சாதிப்பீங்க, சந்திப்பீங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.